மக்களே, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வீட்ல இருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றவங்களுக்கும், இல்ல பார்ட் டைம் ஜாபா எதுனா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா? இப்போ இங்க இதில பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் டெக்ஸ்ட் இல்லாம போயிருக்குது. WhatsAppல வந்து ஒரு மெசேஜு. நம்பர உங்களுக்கு பாருங்க, நான் காமிச்சுட்டேன். சரிங்களா? பட் ஆனா இந்த நம்பர்லேருந்து தான் உங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்றதும் கிடையாது. எந்த நம்பர்லேருந்து வேணாலும் வரலாம். இந்த வீடியோ எத பத்தி அப்படின்னா, எனக்கு கிடைச்ச ஒரு ஜாப் ஆஃபர பத்தி. சரிங்களா? இது ஜாப் ஆஃபரா இல்லையா அப்படின்றத நீங்களே ஃபைனலா டிசைட் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மதியானம் ஒரு 12, 2 மணிக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஹலோன்னு சொல்லிட்டு. ஸோ நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டேன். அவங்க வந்து அவங்க பேர போட்டுட்டு, நான் வந்து மீனா சக்பால் ஃப்ரம் செக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன். ஸோ அந்த வீடியோல நீங்க பாருங்க. அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கூகுள் மேப் ரிவ்யூஸு. அவங்க வந்து ஜாயின் பண்ணதுக்காகவே ஒரு ₹150 பே பண்ணுவாங்களாமா. அது இல்லாம ஒரு நாளைக்கு 3000 to 5000 வந்து அவங்க பே பண்றாங்க அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதில் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா, பொதுவாக யாருமே வந்து சும்மா உங்களுக்கு காசு கொடுத்துட மாட்டாங்க. ஓகே, இப்போ அந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுனால இந்த மாதிரி சும்மா ஒரு ரிவ்யூ கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ரிவ்யூ கொடுத்து பே பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாருக்குமேலாம் அந்த ரிவ்யூஸ் வராது. சரிங்களா? அதுக்கு வந்து இந்த கூகுள் லோக்கல் கைடெல்லாம் கொஞ்சம் ஸ்டார் ரேட்டிங்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நல்ல ஸ்டார் ரேட்டிங் வச்சுருக்கோங்க. ப்ளஸ் பொதுவாக இந்த யூடியூபர்ஸ் அதே மாதிரி கூகுள் ரிவ்யூ வந்து கொஞ்சம் நிறையா பேர் வந்து போட்டாங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வியூஸ் கிடைக்கும் அப்படின்றது, இல்லை இன்னும் கொஞ்சம் மக்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி போடுறவங்களும் இருக்காங்க. சரிங்களா? இப்போது எனக்கு இதில் வந்திருக்கு. சரி, நான் லோக்கல் கைடாக இருக்கேன், அதனால் வந்திருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, நான் உங்ககிட்ட நீங்கள் செக்கில் இருந்து தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இதில் ஒரு கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்ட் உங்களுக்காக வச்சுருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல். இதில் வந்து என்னென்னா, நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு நான் விசாரித்தேன். சரிங்களா? நீங்கள் வந்து உங்களோட செக்கில் உங்களோட பொசிஷன் என்ன, ரெண்டாவது இந்த செக் எங்கே இருக்குது, சரியா? அப்புறமா அதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அதுக்கு அவங்க வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த அவங்க வந்து இந்த ப்ரொமோஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறதாகவும் ஒரு கம்பெனி அட்ரஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுவாக ஒருத்தவங்க வந்து உங்களை ஏமாத்துறாங்களா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே ஒரு 95% உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஐடியா கிடச்சிரும். உங்களுக்கு 50-60% மேலே டவுட் இருந்துச்சுனாலே முதல்ல அதுக்கு நீங்கள் போகவே தேவையில்லை. சரிங்களா? இப்போது நீங்கள் நார்மலாக கூகுளில் செக் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே ஒரு கம்பெனி நேம் காட்டும். அதை பற்றின ரிவ்யூஸ் ஆஹா ஓஹோன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்களும் வந்து அதே செக்கில் இருந்தால் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. அதோட ஃபுல் கம்பெனி ஆக்சுவல் நேம் பார்த்தீங்கன்னா அது செக் இண்டியா. ஓகேவா? இது வந்து செக் டிஜிட்டல் இண்டியா. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அந்த டிஜிட்டல் என்ற ஒரு வேர்டை போட்டு அவங்க இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. நம்ம நார்மலாக செக்குன்னு டைப் பண்ணாலே நமக்கு அந்த கம்பெனி பேர் காமிச்சிடும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஓஹோ இது வந்து அப்போ உண்மையிலே செக்கில் இருந்து தான் நம்மளை வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வரும். சரிங்களா? ஸோ அதுலேயே வந்து நம்ம என்னென்னா பாதி ஸ்கிப் ஆகிடும், அவங்ககிட்ட மாட்டிப்போம். நெக்ஸ்ட்டு அட்ரஸை பார்த்தீங்கன்னா அதை விட ட்விஸ்ட்டு, இது வந்து ஒரிஜினல் செக்கோட அட்ரஸ் தான். ஓகேங்களா? இது வந்து ஒரிஜினல் செக்கோட அட்ரஸ்ஸு. அப்போ விஷயம் தெரியாதவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அட்ரஸும் கரெக்டாக இருக்குது, ஸோ இது வந்து ஒரிஜினல் கம்பெனி தான், பே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணி ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, 2-3 ரிவ்யூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஒரு ₹100 ₹150 உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். சரிங்களா? அதில் சந்தேகமே கிடையாது. அதிலே குரூப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ₹1000 கொடுங்க, இல்லைனா வந்து ஒரு ₹100 கொடுங்க, நான் வந்து இதை டபுள் ஆக்கி காட்டுறேன், ட்ரிபிள் ஆக்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம பயந்துன்னு கொடுக்க மாட்டோம். ஆனால் அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கணக்கில் 100 கணக்கில் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ வந்துருச்சு, அவ்வளோ வந்துருச்சு, கிரெடிட்டடான மெசேஜ் எல்லாம் காட்டுவாங்க. 1,00,000 கிரெடிட் ஆயிருக்கு, 1,50,000 கிரெடிட் ஆயிருக்கு, 50,000 கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து மெசேஜஸ் நிறைய அந்த குரூப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்மளும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். எடுத்த உடனே நம்மக்கிட்ட கை வைக்க மாட்டாங்க. ஒரு ஒரு நல்ல அமௌண்ட், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ₹1000னாலுமே அதை நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். ஸோ அந்த ₹1000ன்றது வந்து அவங்களுக்கு சர்வசாதாரணமான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அதிகமாக அதிகமாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே, ஒரு 10,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் பாருங்கள். அப்போ மொத்தமாக வந்து உங்களை குரூப்பை விட்டு தூக்கிடுவாங்க. உங்களால் உங்களை எந்த நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ண, ஃபுல்லாக உங்களை பிளாக் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான், உங்கள் கதை முடிஞ்சிச்சு. நீங்கள் போட்ட காசு எல்லாமே, அதாவது நீங்கள் 1000 கொடுத்து 2000 வாங்கியிருப்பீங்க.
2000 கொடுத்து 4000 வாங்கியிருப்பீங்க. ரைட்டா? இப்போது அது மொத்தமாக நீங்கள் 5000 6000 இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அங்கே வாங்கின காசு ப்ளஸ் உங்களோட காசு எல்லாமே சேர்ந்து மொத்தமாக போயிடும். ஸோ இதுதான் பேசிக்காக அங்கே நடக்கிற விஷயம். இப்போது நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட நான் கேட்டேன், இது எல்லாமே ஆன்லைன் ரிவ்யூஸ் கொடுக்குற கம்பெனி தானா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, நாங்கள் மற்ற ஆன்லைன் ஜாப்ஸும் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னமோ வந்து எங்கள் கூகுளில் சர்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் ஏன்னா என்னோட அந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் செக் இஸ் பேசிக்கலி கம்பெனி ப்ரொவைடிங் ஆன்லைன் ரிவ்யூஸ் ரைட் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ தெரியாதவங்களுக்காக நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஆன்லைன் ரிவ்யூஸ் மட்டும் கொடுக்குற கம்பெனி அப்படின்ற மாதிரி நான் மீன் பண்ணி கேட்டிருந்தேன். சரிங்களா? அதனால் அவங்க உஷாராக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை இது வந்து ரிவ்யூஸ் மட்டும் கொடுக்குற கம்பெனி கிடையாது, நாங்கள் வந்து மற்ற ஆன்லைன் ஜாப்ஸும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் வேறு என்ன நீங்கள் ஆன்லைன் ஜாப்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது கூட ஏன்னா அவங்க உஷாராயிட்டாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால் நான் ப்ளீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஏன்னா நம்ம வந்து இன்னும் உஷாராகலை அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ப்ளீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையும் நான் போட்டிருந்தேன். இப்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாருங்கள், என்னால் சொல்ல முடியாதுமா, இல்லை டியர் வேறு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஏமாத்துற மொத்த கேஸும் டியர். இவங்களாச்சும் பரவாயில்ல, ஹலோன்னு தான் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறையா வந்திருக்கு எனக்கு. அவங்கள ஹாய் டியர் இப்படி தான் போடுவாங்க. சரிங்களா? இதை பார்த்தோன்னே பாதி பேர் ஃப்ளாப் ஆகிடுவாங்க. சரிங்களா? இப்போ இது வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைங்க நான் வந்து என்னால் சொல்ல முடியாது, பிகாஸ் என்னோடய டிபார்ட்மெண்ட் வந்து ரிவ்யூ கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியா, சரி, நீங்கள் யார் நான் கேட்டுட்டேன். இப்போ தான் உங்கள் எல்லாருக்குமே இந்த ட்விஸ்ட் இருக்குது. ஸோ நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்ட உடனே யாருன்னு நான் சொல்லிட்டேன். நான் ஆல்ரெடி வந்து நான் செக்கில் இருக்க ஒரு மெம்பர் தான். சரிங்களா? நானும் அதே செக்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஃபிசிக்ஸில். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஓ அப்படியே கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, நான் உங்ககிட்ட கேட்டேன், எஸ்எம்இனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. சரி கூகுள் பண்ணுறீங்களா, ஏன்னா நீங்கள் எல்லாம் பாருங்கள் டைமிங் எல்லாமே நான் 2:4 டக்கு டக்குன்னு எனக்கு ரிப்ளை வந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க என் மெசேஜை ரீட் பண்ணிட்டாங்கன்றதும் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் உங்ககிட்ட கூகுள் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அப்பயும் எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல. அப்புறம் நான் கேட்டுட்டு ஓப்பனாக, உங்களுக்கு இந்த மாதிரி மற்றவங்கள வந்து மக்களை வந்து ஒரு தப்பான ஒரு வேலையில் ஈடுபடுத்திட்டு அவங்களோட காசை ஏமாத்துறது உங்களுக்கு அசிங்கமாக இல்லைன்னு கேட்கும்போது உடனே அங்கே பார்த்தீங்களா, அப்போ என்ன சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் நம்ப மாட்டீங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு என்கிட்ட ஒரு பிட்டை போட்டாங்க. ஓகேவா? நான் என்ன சொல்லிட்டேன், எதுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனல் கம்பெனியோட பேரை ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த மெசேஜும் வரலங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2:13 அப்படின்னு இப்போ வந்து உங்களுக்கு அங்கே மேலே டைமிங் தெரியும்னு நினைக்கிறேன். 2:39 இப்போ வரைக்கும் எனக்கு எந்த மெசேஜுமே வரல. சரிங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேக்கான உங்களுக்கு நான் காசு கொடுக்குறோம், ஒரு சின்ன வேலைக்கெல்லாம் வந்து யாருமே காசு இப்போ கொடுக்குறது கிடையாதுங்க. விஷயம் அதுதான். ஓகேவா? அதாவது வந்து கஷ்டம் இல்லாமல் காசு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து உண்மை கிடையாது. அப்படியே கிடைச்சாலும் நிலைக்கவும் நிலைக்காதுன்றதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து இந்த மாதிரி செக் பண்ணுறது உங்களுக்கு நான் எப்படி அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் அதில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால நீ கண்டுபிடிச்சிட்டு அப்படின்ற பேர் நிறைய பேர் நினைப்பீங்க. பட் இதை செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவங்க எப்போவுமே யார் உங்களுக்கு ஆஃபர் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு நம்மளோட நம்பர் எங்கேருந்து கிடச்சிதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நாங்கள் நிறைய ஆன்லைன் சோர்ஸஸ்லேருந்து நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் சோர்ஸில் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின், naukri.com, அப்புறம் வந்து ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. சரிங்களா? நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ஜாப் ஆஃபர்ஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் எல்லாமே. அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், அப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் உங்களுக்கு வந்திருக்குன்னா கண்டிப்பாக வந்து இது ரேண்டமாக போட்டு நீங்கள் மாட்டிக்கிற நம்பர் தான். ஓகே, அதுலேருந்து நீங்கள் பிளாக் பண்ணிடலாம். ரெண்டாவது, உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண பிறகு ஓகே அந்த மாதிரி வந்துருக்கு, ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க எந்த பர்பஸ், எந்த கம்பெனி, அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. சரிங்களா? டீட்டெயில்ஸு கேளுங்க, ப்ளஸ் லொக்கேஷனையும் கேளுங்க. இதில் வந்து அவங்க அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் லொக்கேஷன் நான் வந்து இங்கே பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தேன். லொக்கேஷன் ஆஃப் த ஆஃபீஸ்ன்னு நான் கேட்டிருந்தேன். பட் அவங்க எனக்கு அனுப்பிச்சிருக்கிறது அட்ரஸ்க்கும் லொக்கேஷனுக்கும் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அட்ரஸ்ன்றது நம்ம வந்து வேர்டிங்ஸில் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத இன்னார் இந்த இடத்துல இருக்காங்க வித் நம்பரோட சொல்கிறது தான் வந்து அட்ரஸ். லொக்கேஷன்ன்றது நம்ம கூகுள் மேப்பில் நமக்கு தருவாங்க. சரிங்களா? இப்போ உண்மையாக தரவங்க வந்து லொக்கேஷனும் சேர்த்து அனுப்புவாங்க. ஓகே, ஏன்னா அந்த இடத்துலேருந்து அவங்களால கண்டிப்பாக அனுப்ப முடியாது. ஓகே, அவங்களோட கரண்ட் பிளேஸ் வந்து வேறு எங்கேயாவது இருக்கும்.
ஸோ அவங்க வந்து அதோட இது வந்து அனுப்ப முடியாது. பட் இப்போ என்ன இன்னொரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னா, இந்த ஹேக் பண்ணுறவங்களால அதையும் பண்ண முடியும். ப்ளஸ் கூகுளில் போயிட்டு நீங்கள் அந்த கம்பெனியோட வெப்சைட்டை சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க ஆல்ரெடி லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை கூட சம்டைம்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே ஒரு வகையில் வந்து நம்ம சேஃப்னு சொல்ல முடியாது தான். பட் இருந்தாலும் இது எல்லாமே நீங்கள் கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? எந்த அளவுக்கு உங்ககிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வருது, டைமிங், டியூரேஷனை பாருங்கள். பிகாஸ் இது எல்லாமே அவங்க வச்சுருக்காங்கன்னா ஒரு உண்மையான பர்சன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க உங்களை ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் உங்களை வேலைக்கு கூப்பிடுவாங்க. ஒரு இடத்துல வந்து வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நான் உங்களுக்கு காசு தரேங்க, எனக்கு இந்த வேலை செஞ்சு கொடுங்க அப்படின்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க, சரிங்களா? உண்மையாக ஒரு 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 நல்ல ஒரு கம்பெனி அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் நமக்கு மற்றபடி வேலையை பற்றின டீட்டெயில்ஸே சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் மொட்டையாக கம்பெனி நேமு பேரை மட்டும் சொல்லிவிட்டு அவங்க இப்படி கொடுத்துட்டாங்க. அதான் ஏன் எடுத்தோடனே 3000 5000 வாயை பொழந்துட்டு போயிடுவோம் அப்படின்றதுனால தான், சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு விஷயம். ரெண்டாவது, அடுத்து நான் சொன்ன மாதிரி கூகுளில் அவங்க கொடுக்குற கம்பெனி நேமை சர்ச் பண்ணி பாருங்கள், ஓகேவா? இதில் வந்து சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், செக் டிஜிட்டல் இந்தியா லிமிடெட்னு ஒரு கம்பெனி அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஆக்சுவலி கம்பெனி நேம் வேறு, நான் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் இதே ஃபுல் நேமை கொடுத்து சர்ச் பண்ணி டைப் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக அதே நேமை காட்டுதான்றது நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செக் டிஜிட்டல் இந்தியா லிமிடெட்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக செக் டிஜிட்டல் இந்தியா லிமிடெட்னு வராது. இல்லை இந்தியா வரும், லிமிடெட் வரும், செக் வரும். ஆனால் டிஜிட்டல் வராது. டெக்னாலஜின்னு வரும், இல்லை எஜுகேஷனல் வரும், ஓகே, இடி அப்படின்னு போட்டிருக்கும், இல்லை ஐஎன்சின்னு போட்டிருக்கும். ஸோ அதில் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ், வேரியேஷன்ஸ் உங்களுக்கு நீங்கள் அதிலே பார்த்துருவீங்க. அப்படி இருந்தாலே அது ஃபேக்கு. இன்னும் ஒரு சிலர் ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு இந்த செக் டிஜிட்டல் இந்தியா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த செக் டிஜிட்டல் இந்தியா லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி நேம் உண்மையிலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரிஜினல் கம்பெனி நேமில் வந்து ஸ்பேஸ் இருக்காது, இவங்க ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே ஃபேக்கு தான். ஒரு ஸ்பெல்லிங் இந்த சிஹெச்இஜிஜி செக்கில் வந்து ஒரு ஜியை விட்டுட்டு அவங்க ஒரு ஜி போட்டாலுமே அதுவுமே ஃபேக்கு தான், சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு லெட்டர் டிஃப்ரென்ஸில் கூட உங்களால் வந்து அதே சிமிலர் வெப்சைட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் உங்கள் மக்களை ஏமாத்துறது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இதுன்னு கிடையாது, எதுவாக இருந்தாலுமே சரி 100% நம்ம கான்ஃபிடென்ட்டாக அஷ்யூர்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஐ மீன் நம்ம அந்த வேலைக்குள்ளே நம்ம இறங்கணும். ரெண்டாவது, எந்த காரணத்துக்கும் உண்மையிலே சம்பளம் தரவங்க வேலை வாங்கிட்டு சம்பளம் தரவங்க நம்மக்கிட்டேருந்து காசும் கேட்க மாட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ண சொல்லவே மாட்டாங்க. இந்த 2 விஷயங்களை யார் சொன்னாலுமே கம்மன் அந்த இடத்துல இருந்து வெளியில் வந்துடுங்க. இது வந்து உங்களோட சேஃப்டிக்காக சொல்கிறேன். ஸோ மக்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி நிறையா பேர் வந்து இப்போ காசு இழந்துட்டுருக்காங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து நம்ம வந்து காசு சும்மா சம்பாதிக்கல, சரிங்களா? எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். ஸோ அந்த காசு வந்து நம்ம இழக்காமல் நம்மக்கிட்ட அந்த ₹1 இருந்தாலும் அது நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது நமக்கு சேஃபு. ஆனால் அதுவே மக்கள்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா, இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம ஏமாந்து விட்டுட்டோன்னா அது நமக்கு ₹1 இருந்தாலும் நமக்கு அவ்வளோ ஒரு அழுத்தத்துக்கே போயிடும், சரிங்களா? அதனால் எந்த காரணத்துக்கும் அந்த மாதிரி ஏமாறாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ.